முதற் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. முதல்ல ஒரு பாட்டு கேட்கலாமா?
உறவுகளே, ஒரு ஆலயத்துக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். தினமும் அவன் அந்த இடத்துல உட்காந்து, ஆலயத்துக்கு வெளியே உட்காந்து அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்போது ஒரு நாள் என்னாச்சு, அந்த ஆலயத்துக்கு ஒரு பெரிய மகான் வர. அந்த மகான் உள்ளே எல்லாருக்கும் ஆசீர் கொடுத்துட்டு அப்படியெல்லாம் இருப்பாங்களே, சில கோயில்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிச்சைக்காரன் கடைசியாக அந்த மகான் முன்னாடி போய் நிற்கிறார். நின்றுட்டு அந்த மகானை போய் முன்னாடி நின்று அவர் முகத்தையே விட்டு பார்க்கும்போது அவர் கேட்குறார், குழந்தை உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி என்னையவே பார்த்துட்ருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அப்போ அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், ஐயா சாமி, என் வாழ்க்கை, நான் ஒரு பிச்சைக்காரன், கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, இது மாறவே மாறாதா அப்படின்னு சொல்லி அந்த மகான் கிட்ட கேட்குறாரு. அப்போது அந்த மகான் என்ன சொல்கிறாரு, இதுதான் உன் தலைவிதி, நீ இப்படி தான் இருப்ப, கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருப்ப, இது உன்னுடைய தலைவிதி அப்படின்னு சொல்கிறாரு. பிச்சைக்காரனுக்கு ரொம்ப வருத்தமாக போகுது. அவன் திரும்பவும் அந்த மகான் கிட்ட கேட்குறான், என் தலைவிதி மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையா, ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான் அந்த பிச்சைக்காரன் அந்த மகான் கிட்ட. அப்போது இந்த மகான் சொல்கிறாரு, நீ கடவுளை சந்தித்து அவர்கிட்ட நேராக கேட்டீங்கன்னா உன்னுடைய தலைவிதி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ போய் கடவுளை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு, உடனே கிளம்பி கடவுளை பார்க்குறேன்னு கிளம்பிடுறாரு. ரொம்ப தூரம் போன பின்னாடி அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது. எங்கே தேடியும் அவரால் கடவுளை பார்க்கவே முடியல. நடந்து போய் ஓஞ்சி போய் ஒரு வீட்டுக்கு, ஒரு ஊருக்கு போன உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரருடைய வீடு இருக்குது, அந்த வாசலில் போய் நிற்கிறாரு. இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி நான் இங்கே தங்கிக்கிட்டுமா, நான் இந்த மாதிரி. அப்போ அந்த செல்வந்தர் கேட்குறாரு, நீ எங்கே போகிற, எதுக்காக வந்திருக்கேன் இங்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் கடவுளை பார்க்க போகிறேன், நான் எப்பவுமே இப்படியே இருக்கணுமா, பிச்சைக்காரனாகவே இருக்கணுமா, என் தலைவிதி மாறாதா அப்படின்னு கடவுள்கிட்ட போய் கேட்டு என் தலைவிதியை மாற்றிக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, என் பொண்ணு ரொம்ப நாளாக வாய் பேச முடியாத ஊமையாக இருக்கா, அவள் எப்போ வாய் பேசுவான்னு நீ பார்க்குற கடவுள்கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்கிறியா, அப்படி நீ சொல்கிறதானா உனக்கு தங்கிறதுக்கு இடம் தரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த பிச்சைக்காரர், சரி ஓகே, உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட உங்கள் பொண்ணு எப்போ வாய் பேசுவான்னு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அங்கே தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஒரு பெரிய மலை, அதை தாண்டி போனால் தான் கடவுளை பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு இடம். அந்த மலையை எப்படி தாண்டுறது, ஏறி இறங்கியும் போக முடியாது, குடஞ்சிக்கிட்டும் உள்ளே போக முடியாது, எப்படி தான் போகிறது இந்த மலையை தாண்டி, கடவுளை நான் எப்படி பார்ப்பேன், என் தலைவிதியை நான் எப்படி மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு நிற்கும்போது அங்கே ஒரு மந்திரவாதி வரான். அப்போ இந்த மந்திரவாதி என்ன சொல்கிறான்னா, அந்த மந்திரவாதி இந்த ஆளை பார்த்து என்ன சொல்கிறாரு, எனக்கு நீ ஒரு வழி, நான் ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட தவம் இருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு முக்தி கிடைக்க மாட்டேங்குது, நீ எப்போ எனக்கு கடவுள்கிட்டேருந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு கேட்டுட்டு சொல்கிற மாதிரி இருந்து இந்த காடை, இந்த பெரிய மலையை நீ தாண்டறதுக்கு இந்த மந்திரக்கோளால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே இவனுக்கு சரி, ஒரு வரம் தானே கேட்குறான், கடவுள்கிட்ட கேட்டு சொல்லிட்டா போச்சு, நம்ம தான் கடவுளை பார்க்க போகிறோமே, கேட்டுட்டு சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு அதையும் சரின்னு சொல்கிறான். அந்த மந்திரவாதி தன் கையில் இருக்க மந்திரக்கோளால் வழி உண்டாக்கி இந்த பிச்சைக்காரனை அந்த மலையை தாண்டி போய் கடவுளை பார்க்கறதுக்கு உதவி பண்ணுறான். போகிற வழியில் நகுது பெரிய ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆறையும் தாண்டினா தான் இவன் கடவுளை பார்க்க முடியுமா. அப்போ என்ன பண்ணுறான், கரையோரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், என்ன தான் பண்ணுவேன், இந்த கரையை தாண்டி ஆற்றை தாண்டி அக்கறைக்கு போய் நான் கடவுளை பார்க்கணுமே, நான் எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னு அவன் திணறிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு பெரிய ஆமை வருது. பெரிய ஓடு மூடுனா அந்த ஆமை வருது. அது என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கவலையாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தன்னுடைய கதையை அந்த ஆமைக்கிட்டேயும் சொல்கிறான். அப்போ அந்த ஆமை சொல்லுதான், எனக்கு நீ ஒரு வரம் கடவுள்கிட்டருந்து கேட்டு வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா என்ன எப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னீங்கன்னா நான் உனக்கு
அப்படி நீ சொல்கிற மாதிரி இருந்தால் உனக்கு இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு நான் என் முதுகில் உன்னை சுமந்துட்டு போய் உன்னை அக்கறையில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுதான் அந்த ஆமை. உடனே இவனுக்கு எப்படியாவது கரையை தாண்டி போகணும் இல்லையா, அந்த கரைக்கு போகணும். உடனே ஆமைக்கிட்டையும் சரின்னு சொல்லிடணும். சரின்னு சொல்லிவிட்டு அதோட முதுகில் ஏறி உட்காந்து அந்த ஆமை நீச்சல் அடிச்சுக்கிட்டு இவனை கொண்டு போய் அக்கறையில் விட்டுருது. விட்டுட்டு அந்த ஆமை இந்த பக்கரைக்கு வந்துடுது. வரும்போது இவன் என்ன பண்ணுறான், அந்த கரையில் இறங்கினவன் இங்கே தானே கடவுள் இருக்காருன்னு சொன்னாருன்னு கடவுளை தேடினான். தேடிக்கிட்டு அவன் அப்படி இப்படி இவ்வளோ முயற்சி பண்ணி அவன் ரொம்ப தூரம் போயிட்டான். போனப்போ அந்த கடவுள்கிட்ட போய் பார்க்கணுமே அப்படின்னு தேடும்போது கடவுளே இவன் முன்னாடி வந்துடுறாரு. இவனோட முயற்சியையும் இவனுடைய அந்த விடாமுயற்சி, கண்டிப்பாக கடவுளை பார்ப்போன்ற நம்பிக்கை, இதையெல்லாம் பார்த்த கடவுள் அவன் முன்னாடி காட்சி அளிக்கிறார். அப்போது காட்சி அளித்த கடவுள் என்ன கேட்குறாருன்னா, உனக்கு என்ன வேணும், இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்திருக்கியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறார் கடவுள். இவனுக்கு என்னடா கண்டிஷன்லாம் போடுறாருன்னு யோசிச்சுக்கிட்டு பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்லு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ 3 வரம் தான் கேட்கணும், அதுக்கு மேலே வரன்னு கேட்கக்கூடாது. என்ன 3 கேள்விகள் நீ கேளு, அந்த 3 கேள்விகளுக்கு உனக்கு பதில் தரேன், அதனால் உன்னுடைய தலையெழுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பிச்சைக்காரன் யோசிக்கிறான், நமக்கு பிச்சை எடுத்து பழகி போச்சு, நம்ம இப்படியே நம்ம காலத்தை ஓட்டிடலாம், பாவம் அந்த 3 பேர் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உதவலாமே அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் கேட்ட வரம். இந்த ஆமை கேட்ட, நான் எப்படி பறக்கணும், இந்த ஆற்றுல இருந்து நான் எப்படி பறக்கிறது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டு வர சொல்லிச்சு. ஸோ ஆமை எப்படி பறக்குங்கிறதும், இந்த மந்திரவாதி முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி முக்தி அடைவாரணும், அந்த செல்வந்தரோட பொண்ணு எப்படி பேசுங்கிறதும் கேட்டு 3 வரமாக கேட்குறான் கடவுள்கிட்ட. கடவுள் அதுக்கான வழியை சொல்லிடுறார். சொன்ன உடனே இவன் சந்தோஷமாக, இவனுக்கு நாம் இனிமேல் நம்ம வாழ்க்கை பிச்சைக்காரனாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி வந்துடுறான். வந்து அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் வரும்போது அந்த ஆமை அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பிச்சைக்காரரே ஐயா, நீங்கள் கடவுளை பார்த்தீங்களா, கடவுள் என்ன சொன்னார், நான் எப்படி பறக்குவேன்னு சொன்னார். அவர் கேட்குறது அவரோட கேள்வியை தான் கேட்பார் இல்லையா, அப்போ அவர் எப்படி பறப்பேன்னு கேட்குறார். உடனே இந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய ஓடு இருக்கு இல்லையா, முதுகில் இருக்க அந்த பெரிய ஓடை பிச்சு யாருக்காவது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பறக்க முடியும்னு கடவுள் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆமைக்கு சந்தோஷம். உடனே தன்னுடைய முதுகில் இருக்க அந்த பெரிய ஓடை பிச்சு இந்த பிச்சைக்காரன் கையில் கொடுத்துட்டு அது பறந்து போயிடுச்சு. அப்புறம் இவர் அது பறந்து போகும்போதே என்ன பண்ணிடுது, இந்த பிச்சைக்காரரை கொண்டு வந்து இக்கரையில் விட்டுட்டு போயிடுது, பறந்து போகுது. அந்த ஓடை இவன் இப்படி திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அது பொன்னும் வைரங்களும் முத்துக்களுமாக செஞ்ச ஒரு அழகான ஓடு, விலை மதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு ஓடு அந்த ஆமையோட முதுகில் இருந்த ஓடு. அந்த ஆமை இதை அவனுக்கு கொடுத்துட்டு அது போயிடுது. இப்போவே அவன் பெரிய பணக்காரன் இல்லைங்களா, இருந்தாலும் அவன் அதை கையில் எடுத்துக்கிட்டு அடுத்து அந்த காடு வழியாக போகிறான். மலையை தாண்டி அந்த பக்கம் போகணும் இல்லையா, காடு வழியாக போகும்போது அந்த மந்திரவாத முனிவர் அவர்கிட்ட என்ன கடவுளை பார்த்து கேட்டியா, நான் எப்படி முக்தி அடைவேன்னு கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, உங்கள் கையில் இருக்க மந்திரக்கோலை நீங்கள் யாருக்காவது கொடுத்துட்டா நீங்கள் முக்தி அடைஞ்சிருவீங்கன்னு கடவுள் சொன்னார் அப்படின்னு. உடனே இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, இந்த மந்திரவாதி முனிவர் தான் கையில் இருக்க மந்திரக்கோலை, தான் நினச்சதையெல்லாம் சாதிக்கக்கூடிய அந்த மந்திரக்கோலை இவனோட கையில் கொடுத்துட்டு அவர் முக்தி அடைஞ்சிட்றார். இப்போ இவனுக்கு நினச்சதெல்லாம் அடையக்கூடிய சக்தியும் கிடச்சிருது, பொண்ணும் பொருளும் வைரமும் மாணிக்கமுமா அந்த ஓடு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோடே நடந்து போகிறான். செல்வந்தர் கேட்ட பதிலையும் சொல்லிட்டு போகணும் இல்லையா, அதனால் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போய் வாசலில் நிற்கிறான். அப்போ அந்த செல்வந்தர், ஐயா வாங்க, கடவுளை பார்த்தீங்களா, என்ன கேட்டீங்க, நான் கேட்டதை கடவுள்கிட்ட கேட்டிங்களா அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், ஆமாம் நான் கேட்டேன் கடவுள்கிட்ட, உங்கள் பொண்ணு என்னைக்கு தான் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்க்குறாரோ
பார்த்து அவளை விரும்பி மணமுடிக்கணும்னு நினைக்கிறாளோ அன்னைக்கே அவள் வாய் பேசும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் கடவுள் சொன்னார் அப்படின்னு. இப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த செல்வந்தரோட பொண்ணு அந்த மாடியிலேருந்து இறங்கி வரவ இந்த பிச்சைக்காரனை பார்த்தோன்னே, அப்பா அன்னைக்கு இவர் தானே நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி வாய் திறந்து பேசுகிறான். அப்போ அந்த செல்வந்தருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போகுது. உடனே தன்னோட பொண்ணையே அந்த பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னோட வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுக்கிறாரு. பார்த்தீங்களா, இந்த பிச்சைக்காரர் தன்னோட விதி எப்படி மாறும், தான் எப்படி நல்லா இருக்க முடியும்னு கேட்குறக்காக கடவுளை பார்க்க போனார். ஆனால் வழியில் பார்த்தவங்களுக்காக இவர் வந்து வரங்களை, ஒவ்வொரு வரங்களும் அந்த 3 பேர்த்துக்கான 3 வரங்களை தான் கடவுள் கொடுக்குறேனாரு. அந்த 3 வரங்களை கேட்டுட்டு வந்துட்டார். இவருக்காக எதுவுமே கேட்கல, மற்றவங்களுக்காக தான் கேட்டார். ஆனால் கடவுள் மற்றவங்களுக்கு வரங்களை கொடுக்கும்போதே இவருக்கான வரங்களையும் கொடுத்துட்டார். அந்த வரங்களுக்குள்ளேயே இவருக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துட்டார். அதை பார்த்தப்போ இந்த பிச்சைக்காரருக்கு அப்படியே மகிழ்ச்சி, தன்னுடைய தலைவிதியே கடவுள் மாற்றிட்டாரு அப்படின்னு நினச்சார். ஆனால் கடவுள் நினச்சார், நீ உனக்காக எதையும் கேட்காம அடுத்தவங்களுக்காக நீ கேட்ட, அதனால தான் உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நீ நினச்ச மாதிரியே அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கடவுள் சந்தோஷமாக நினச்சி வரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதாங்க கதை. இந்த கதையை நம்ம கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? நாம் எப்பவுமே கடவுள்கிட்ட போய் எனக்கு அது வேணும், இது வேணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு நிறைய பணம் வேணும், சொத்து வேணும், கடன் தீரணும், என் வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு எப்போவுமே வேண்டும். என்றைக்காவது நம்ம கடவுள்கிட்ட போய் என்றைக்காவது கடவுள்கிட்ட போய் நாம் மனசுருகி நமக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக ஏதாவது வேண்டியிருக்கணும். எப்போவும் அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது நமக்கானதை கடவுள் நமக்காகவே கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பார் இல்லையா? இதுதாங்க நாங்களும் யோசித்தோம். இந்த கதையும் நமக்கு சொல்லுது, நாமும் இந்த கதையிலிருந்து உணர்ந்துக்கிட்டது அதுதான். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அருமையான கருத்துள்ள ஒரு அருமையான கதை. இந்த கதையை நம்ம கேட்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம கடவுள்கிட்ட எப்படி என்னெல்லாம் கேட்குறோங்கிறத பற்றி யோசிப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு மாதா பாட்டு, அருமையான மாதா பாட்டு கேட்போமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம் அன்பு உறவுகளே.